அடுத்ததாக நம்முடைய பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஐயநாதன். அதாவது இன்றைய தினத்துல திரு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு, அதில் அவர் பகிர்ந்து கொண்ட விவகாரங்கள், இதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய நாட்கள்ல இது சார்ந்து என்ன மாதிரியான செயல்பாடுகள் அன்புமணி தரப்புல இருந்து இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது. அதாவது யார்கிட்ட சரணடைவது அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த வாக்கு வங்கி அது யார்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் கவனத்துல கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்ற பார்வைகள் எல்லாம் முன்வைக்கப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுவரைக்கும் ஒரு அதிகார மோதலாக இருந்து வந்தது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அடிப்படை பிரச்சனையாகிவிட்டது. என்னை கலக்காமலேயே கூட்டணி முடிவு செய்யப்பட்டது என்று அவர் சொல்லுகின்றார் என்றால், திரு ராமதாஸ் ஐயா சொல்றாருன்னா அது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டு அது. ஏன்னா அந்த கேள்வி எழுந்துச்சு, என்ன அடிப்படையில பாஜகவோட அன்புமணி கூட்டணி வைக்கும் போது ராமதாஸ் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி பொது வெளியில இருந்தது, கட்சிக்குள்ளே இருந்தது. அதுக்கு இப்ப சொல்றாரு, என்ன வந்துட்டு அவர் மிரட்டினாரு, தற்கொலையை படிக்கணும்னு சொல்லி மிரட்டினாரு, நீங்களே கொல்லி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு அப்படின்ற விடயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி ஜனநாயக நடைமுறை பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஒரு கட்சியினுடைய வெற்றிக்காகத்தான் அது ஒரு கட்சியோட கூட்டணி சேருது. ஆனா வெற்றியை உறுதி செய்ய முடியாத ஒரு இடத்துல போயிட்டு கூட்டணியை முடிவு செஞ்சு அதுக்கு அந்த கட்சியினுடைய நிறுவனரே ஒத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது ரொம்ப அபாயகரமான ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நான் எதிர்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதே மாதிரி ஒண்ணு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடு மட்டுமில்ல, பல விடயங்களை அங்கே நடந்த விடயங்கள் எல்லாம் அவர் வெளிப்படுத்துறாரு. என்னைய அடிப்பதற்கு 6 பேர் வச்சிருந்தாரு அப்படின்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரோல்ல போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இதற்கு மேலேயும் இவர்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு இணக்கப்பாடு ஏற்படுமா அப்படின்றது சந்தேகத்திற்குரியது. அந்த கட்சி வந்துட்டு ஒரு பிளவை நோக்கி போகுது அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அப்படிப்பட்ட இதுல அவர் வந்துட்டு பதில் சொல்ல போகும்போது அது என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பெருசா வெடிக்கும். அப்ப அந்த கட்சி அது என்ன ஆகும், மக்கள் மத்தியில் அது எவ்வாறு பேசப்படும் அப்படின்றதெல்லாம் அவர் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி திரு ஐயநாதன். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. திரு ராமதாஸ் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பு, அதனைத் தொடர்ந்து முன்வைக்கப்படும் பல்வேறு பார்வைகள், இனி வரக்கூடிய நாட்களில் நகர்வுகள் எப்படி இருக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படின்றது அனைத்து தரப்பினரின் பார்வையாக உள்ளது.